அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் சந்தானம் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பிரேம் ஆனந்த் இயக்கியிருக்கிறாரு. நடிகர் ஆர்யா தயாரிச்சிருக்கிறாங்க. சந்தானத்துடன் இணைந்து கீதிகா திவாரி, கௌதம் வாசுதேவ் மேனன், கிங்ஸ்லி, லொல்லுசபா மாறன், கஸ்தூரி, யாஷிகா ஆனந்த், நிழல்கள் ரவி, மொட்டை ராஜேந்திரன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் கிஷா 47 என்ற பெயரில் அனைத்து படங்களையும் கலாய்த்து விமர்சனம் செய்கின்றார். அவரால் பல படங்கள் தோல்வியடைகின்றன. இயக்குனர் ஹிட்ச்காக் இதயராஜா என்பவர் சந்தானத்திற்கு குடும்பத்துடன் அவரது படத்தை பார்க்க வருமாறு சிறப்பு ஷோவுக்கு அழைக்கின்றார். சந்தானமும் குடும்பத்துடன் அங்கு செல்கின்றார். அங்கு சென்று மாட்டிக்கொண்ட பிறகுதான் தெரிய வருகிறது, திரைப்பட விமர்சகர்களை தேடிக்கொள்ளும் வினோதமான பேயாக ஹிட்ச்காக் இதயராஜ் இருப்பது. அப்படி ஒரு விமர்சகரான சந்தானத்தை பழிவாங்க திரையரங்குகளில் ஓடும் திரைப்படத்துக்குள்ளேயே ஒரு பாத்திரமாக அனுப்பிவிடுகின்றார் ஹிட்ச்காக் இதயராஜ். அங்கு அவரது குடும்பத்தினரும் திரைப்பட கதாபாத்திரங்களாக சிக்கியிருப்பதையும் காதலி காணாமல் போயிருப்பதையும் சந்தானம் கண்டறிகின்றார். இந்த மர்மங்களை எல்லாம் தீர்த்து திரையில் ஓடும் படத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறார் என்பதே இந்த படத்தின் மீத கதை. சந்தானம் நடிப்பிலும் நடனத்திலும் சண்டை காட்சிகளிலும் நன்றாகவே நடித்திருக்கின்றார். கதாநாயகியாக கீதிகா திவாரி கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். கௌதம் வாசுதேவ் மேனன், கிங்ஸ்லி, லொல்லுசபா மாறன், கஸ்தூரி, யாஷிகா ஆனந்த், நிழல்கள் ரவி, மொட்டை ராஜேந்திரன் என ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இருந்தும் எல்லோரையும் வேஸ்ட் செய்துள்ளார்கள். இன்னும் நன்றாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆஃப்ரோ இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. தீபக் குபார் பதியின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். கதை ரொம்ப புதுமை. அதை காமெடியுடன் முதல் பாதியில் சில இடங்களில் சிரிப்புகள், ஆனால் இரண்டாம் பாதி சலிப்பாகவே போகின்றது. படத்திற்கு அதிகம் செலவு செய்தவர்கள் இன்னும் திரைக்கதையில் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஆர்யா கதையை கேட்டுதான் படத்தை தயாரித்தாரா? சந்தானத்தை காப்பாற்ற படம் எடுத்த ஆர்யாவுக்கு பணம் கிடைக்க வேண்டாமா? ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.